அனைவருக்கும் வணக்கங்க. நான் சீனிவாசன் பேசுறேன். அவர் லைஃப் மேட்ரிமோனியிலிருந்து. இந்த பதிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் பையங்க மற்றும் பொண்ணுகளுக்காக இந்த பதிவு வெளியிடுறேங்க. டாக்டர் பையங்க இந்த மாசம் ஜனவரி மாசம் தொடக்கத்துல 2025ல தொடக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற பதிவினுடைய விவரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுத்த ஜாதக பையங்க 30 வயசுக்கும் கீழ இருக்கிற பையங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 41, 30 வயசுக்கு மேல 37 பையங்க டாக்டர் பையங்க இருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, செவ்வாயில வந்து 30 வயசுக்கு கீழ 28ம், 30 வயசுக்கு மேல 24ம் இருக்காங்க. ராகு கேதுல 22 பேர் வந்து 30 வயசுக்கு கீழ இருக்காங்க. 23 பேர் 30 வயசுக்கு மேல இருக்காங்க. ராகு கேது செவ்வாயில 30 வயசுக்கும் கீழ இருக்கிறவங்க 16, 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 11ங்க. அதுபோக பிடிஎஸ், எம்டிஎஸ் இவங்கள சேர்த்துற மொத்தமா பார்த்தீங்கன்னா 225 பேர் இருக்காங்க. இந்த தனிப்பட்ட முறையில நான் சொன்னது வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் மட்டுங்க. இதுல பிடிஎஸும், எம்டிஎஸும் சேர்த்தி 225 டாக்டர் பையங்க இருக்காங்க. பொண்ணுக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் பொண்ணுக சுத்த ஜாதகத்துல 30 வயசுக்கு கீழ இருக்கிற பொண்ணுக 107 பேருங்க. 30 வயசுக்கு மேல 56 பேர் இருக்காங்க. செவ்வாயில 30 வயசுக்கு கீழ 79 பேரும், 30 வயசுக்கு மேல 45 பேரும் இருக்காங்க. ராகு கேதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 36 பேர் வந்து 30 வயசுக்கு கீழ இருக்காங்க. 30 வயசுக்கு மேல 24 பேர் இருக்காங்க. 30 வயசுக்கு கீழ ராகு கேது செவ்வாயில 25 பேர் இருக்காங்க. 30 வயசுக்கு மேல 15 பேர் இருக்காங்க. மொத்தம் பிடிஎஸ், எம்டிஎஸ் சேர்த்தி 450 பேர் இருக்காங்க. பிடிஎஸ், எம்டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 63 பொண்ணுக இருக்காங்க. இந்த பையங்க மற்றும் பொண்ணுகளுடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுவாங்க. இதில் உங்களுக்கு எந்த பையன் மேட்ச் ஆகுதோ, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எந்த பையன் இருக்கோ, எந்த பொண்ணு இருக்கோ எல்லாமே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அந்த பையன் வீட்டில், அந்த பொண்ணு வீட்டில் அனுப்பிச்சுட்டு நம்ம பேசிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 30 வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணுகளுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 130 பொண்ணுக வந்து பிடிஎஸ், எம்டிஎஸ் இல்லாம எம்பிபிஎஸ்ல மட்டும் 130 பொண்ணுக வந்து 30 வயசுக்கு மேல இருக்காங்க. 30 வயசுக்கு மேல இருக்கிற பையங்களுடைய எண்ணிக்கை பிடிஎஸ், எம்டிஎஸ் இல்லாம 95 பையங்க இருக்காங்க. இந்த 30 வயசுக்கு மேல இருக்கிற ரெக்கார்டு எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா 130 பொண்ணுக 30 வயசுக்கு மேல இருக்கிற போது, பையங்க வந்து 95 பேர் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் அப்படின்னு கணக்கு பார்த்தா கூட 35 பேர் வந்து ஷார்ட்டேஜா இருக்கு. இது ஏன் இந்த ரெக்கார்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, 30 வயசுக்கு மேல எனக்கு டாக்டர் பையன் தான் வேணும். நான் டாக்டர் பையன் தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் மாறி நான் மெடிக்கலையும் நீங்க பார்க்கணும் அப்படிங்கறக்காக தான் இது நான் சொல்ல வரணுங்க. உங்களுக்கு அது விருப்பமா இருக்கலாம். டாக்டர் பையனை கல்யாணம் பண்ணணும்னு விருப்பமா இருக்கலாம். ஆனா அங்க பையன் இல்ல. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பையங்களையும் பார்த்துட்டாங்க. இனியும் நான் இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 30 வயசுக்கு மேல இருக்கிற பொண்ணுகளுக்கு நான் தகவல் சொல்றது எல்லா பதிவுலயுமே நான் சொல்லி வரேன். இருந்தும் நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இத கேட்டாவது ஒரு சிலர் கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஆசையில ஒரு விருப்பம் தான். ஏன்னா இப்ப நம்ம ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா, அதுல சக்சஸ்ங்கிறதுல தான் இருக்கு அந்த தொழிலினுடைய இது. அது என் மூலியமா கல்யாணம் ஆனாலும் சரி, இல்ல வேற பக்கம் கல்யாணம் ஆனாலும் சரி, நோக்கம் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேனுங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த 30 வயசுக்கு மேல இருக்கிற பொண்ணுக ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டீங்க. எல்லா பையங்களையுமே பார்த்துட்டீங்க. ஒண்ணா அதுல சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நான் மெடிக்கலாவது வந்து அதுலயாவது பார்க்க சொல்லுங்க. நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். ஏன்னா, இப்ப இந்த பையங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 30 வயசுக்கு மேல இருக்கிற பையங்கள்ல பெரும்பாலானோர் பார்த்தீங்க அப்படின்னா, சேம் வயசுல மேரேஜ் பண்ண மறுக்கிறாங்க. அதுவும் பையங்க ஓகே பண்றாங்களோ என்னமோ தெரியல. ஆனா பார்த்தீங்கன்னா, பையனுடைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பையனுக்கே 30 வயசுக்கு மேல ஆயிருச்சுங்க. 32 ஆயிருச்சு, 33 ஆயிருச்சு. இல்ல 35 வயசுல கூட பையங்க இருக்காங்க. 36ல இப்படி கூட இருக்காங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, 3 வயசு, 4 வயசு கம்மியா இருக்கிற பொண்ணுங்க தான் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 வருஷமாவது கீழ இருக்கணும்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறபோது இப்போ டிஃப்ரெண்ட்டா இருக்கிற அந்த 35ங்கிற எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா,
50 கூட ஆகலாம், 60 கூட ஆகலாம். அதனால அந்த பையங்கள நம்பிட்டு, இது இவங்க ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிட்டோ, இல்ல புதுசா ஒரு பையன் வரும் அப்படின்னு ஏன்னா 30 வயசுக்கு மேல அவங்க எங்கிருந்து வருவாங்க? மேக்ஸிமம் 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லா மேட்ரிமோனியல்லயும் பதிவு பண்ணியிருப்பீங்க. எல்லாம் புரோக்கர் கிட்டயும் குடுத்திருப்பீங்க. அப்படி இருக்கிறபோது, புதுசா எங்கிருந்து அந்த பையன் வருவாரு? அது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது பேரண்ட்ஸ் கிட்ட 30 வயசுக்கு மேல இருக்கிற பொண்ணுங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறபோது, நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, எங்க பொண்ணு வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு டாக்டரே தான் வேணும்னு கேட்குறாங்க. என் கூட படிச்சவங்க எல்லாம் டாக்டர் பையன கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி எனக்கு கிடைக்காம போகும்? அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, ஒருவேள அவங்க சமுதாயத்துல ஆவரேஜா கூட இருந்திருக்கலாம். டாக்டர் பையனுக்கும், பொண்ணுக்கும். அப்ப இங்க இல்லாத நிலையை வந்து அந்த பொண்ணுகளுக்கு நீங்க தான் எடுத்து சொல்லணும். நம்ம இந்த சமுதாயத்துல தான் நம்ம பார்க்குறோம், பார்க்க முடியும். நம்ம சமுதாயத்துல இப்படி இருக்குது. அப்ப நாம வந்து டாக்டர் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அங்க இல்லாத பையன நம்ம எப்படி ஓகே பண்றது? அப்படின்னு சொல்லுங்க. மொத்தத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்றக்கு உண்டான வழிகள தேடுங்க. மெடிக்கலா இருந்தாலும் சரி, நான் மெடிக்கலா இருந்தாலும் சரி. மெடிக்கல் அப்படிங்கிறது விருப்பமா இருக்கலாம். நாளைக்கு 2 பேரும் ஒண்ணா வேலை செய்யறக்கு யூஸா இருக்கலாம். எல்லா விஷயத்திலும் சரியா இருக்கலாம். ஆனா, இல்லைங்கிறபோது அதுக்காக வாழ்க்கை இழக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த விஷயத்திலயும் சரியில்லைங்க. இந்த விஷயமும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதாங்க. நெறைய பேர் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம். அப்புறமா நம்ம வந்து நான் மெடிக்கல்ல போய் பார்த்துக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்போ டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கிற பொண்ணு வீடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நல்ல பொசிஷன்ல இருக்கிற பொண்ணு வீடா தான் இருக்கீங்க. அப்படி இருக்கிறபோது, நீங்க நாளைக்கு உங்க பொண்ண குடுக்குற இடமும் நல்ல இடத்துல தான் குடுக்கணும். நல்ல வசதி வாய்ப்போட தான் குடுக்கணும்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா 30 வயசுக்கு மேல அங்க நான் மெடிக்கல்லயும் பையங்களோட எண்ணிக்கை நல்லா இருக்கிற பையங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. டாக்டர் லயாவது ஓரளவுக்கு இருக்காங்க. நான் மெடிக்கல்ல அதுலயும் கம்மியா தான் இருக்காங்க. அதனால அப்புறமேல் வந்து இப்பவும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா, 35 வயசுக்கு மேல டாக்டர எதிர்பார்த்து போய் இருக்கிற பொண்ணுகள்ல, நான் மெடிக்கலும் பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சிரமம் அப்படின்னா, அதுலயும் பையன சூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா, அங்க நல்ல பையன் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நான் மெடிக்கல்லயும் இல்ல. இப்போ வந்து எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. ஒண்ணும் ஒரு படிப்பு இல்ல, சரியா வேலை இல்ல, சரியா வசதி வாய்ப்பு இல்லாத பையனுக்கு எப்படி குடுக்கறதுங்கிற ஒரு யோசனைக்கு போயிருக்காங்க. அந்த நிலை உங்க பொண்ணுகளுக்கும் வரக்கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ தூரம் பேசுறேனுங்க. ஏன்னா, கல்யாணம் இல்லைன்னா வேற என்ன இருக்கு? நம்ம எவ்ளோ சம்பாரிச்சு இத்தன நாளா அந்த பொண்ணு எல்கேஜியிலிருந்து டாக்டர் வரைக்கும் எவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. நீங்களும் எவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ண வளர்த்திருப்பீங்க. கல்யாணம் இல்லைன்னா அந்த பொண்ணு படிச்சது அத்தனையுமே வீண் இல்லையா? சர்வீஸ் பண்ணலாம், மத்தவங்களுக்கு பயன்படலாம். ஆனா அந்த பொண்ணுக்குன்னு என்ன இருக்கு? யூஸ் இருக்கு. அதனால வந்து கல்யாணம் பண்றதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய விருப்பங்கள கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு, நல்ல பையனா அப்படின்னு பார்த்துட்டு, நல்ல குடும்பமான்னு பார்த்துட்டு, டாக்டர்லயே தாராளமா கல்யாணம் பண்ணலாம். ஆனா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எங்க கொஞ்சம் தூரமா இருக்கு, கொஞ்சம் ஜாதகம் சரியில்ல, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, வசதி வாய்ப்பு கம்மியா இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு கொஞ்சத்துக்கோசரம் வாழ்க்கையவே இழந்துட்டு இருக்க வேண்டாம். டக்குன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒண்ணு முடிச்சுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க. இதுல சிரமம் என்ன அப்படின்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பொண்ணு எங்க கூட சரியா பேச மாட்டேங்குது. அதாவது பையன விட கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பையங்க தான் வந்து கொஞ்சம் இதா நடந்துக்குவாங்க. ஆ பேரண்ட்ஸ் கிட்ட சரியா பேச மாட்டாங்க. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க சரியா பேசுறதில்ல பேரண்ட்ஸ் கிட்ட. நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், நான் எம்டி படிச்சிருக்கேன், நான் இவ்ளோ சம்பாரிக்கிறேன், நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுக்குவாங்க போல இருக்கு. இல்ல பேரண்ட்ஸ் தான் எங்க பொண்ணு இவ்ளோ படிச்சிருக்குது, பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாங்க. இவங்க கிட்ட எப்படி நாம இதை பேசுறதுன்னு யோசிக்க பயக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா, நெறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க, எங்க பொண்ணு கூட நாங்க பேச முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த ஆடியோவ நீங்க நீங்க கேட்கறது மட்டும் இல்லாம, உங்க பொண்ணுகளுக்கும், உங்க பையனுக்கும் நீங்க வந்து இந்த ஆடியோவ கேட்க சொல்லுங்க. எதுக்காக அப்படின்னா, இப்ப நீங்க கேட்கிறீங்க. ஆனா பிரச்சனை
பெரிய கல்யாணத்துக்கு தடையா இருக்கிற எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 50% உங்க பொண்ணுகிட்டயும், உங்க பையன்கிட்டயும் இருக்கு. ஏன்னா, அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச்டு மேரேஜ்ன்னு சொல்லுவாங்க. அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்னா, பெத்தவங்க வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறதா இருக்கும். அவங்களுடைய விருப்பத்துக்கு பொண்ணுங்க, பையங்க வந்து கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச்டு அண்ட் லவ் மாரி தான் இது. எப்படி அப்படின்னா, பெத்தவங்க விருப்பமும் வேணும், பொண்ணுங்க விருப்பமும் வேணும். இப்படி இருக்கிறபோது, நீங்க வந்து அவங்களோட கலந்து பேசுங்க. அவங்க வந்து நெறைய பொண்ணுங்க வந்து சரியா பேசுறதில்ல அப்படிங்கிறாங்க. ஆனா, பெத்தவங்களுக்கு கீழ்ப்படியாம நீங்க நடந்தீங்க அப்படின்னா, எந்த விஷயத்திலயும் நீங்க எவ்ளோ பொசிஷனுக்கு போயும், எந்த ஒரு யூசேஜும் இல்லைங்க. இந்த பொண்ணுகளுக்கும், பையன்களுக்கும் சொல்றேன். ஆ இப்படி ஒரு உணர்வ வந்து பெத்தவங்களுக்கு கட்டாயம் குடுத்துறாதீங்க. அது வந்து நீங்க இன்னும் சொல்லப்போனா, எந்த நிலையிலயும் இது சரியில்ல. எப்படி பார்த்தாலும் சரியில்ல. பெத்தவங்க உங்ககிட்ட பயக்கிற அளவுக்கு நீங்க எந்த நிலைக்கு உலகத்தையே ஆள்ற நீங்க நிலைக்கு போனாலும், நீங்க மெடிக்கல் லைன்ல இருக்கலாம். வந்தவங்கள உயிரோட கொண்டுட்டு வர நிலைக்கு நீங்க வந்தீங்கனாலும், பெத்தவங்களுக்கு கீழ்ப்படிங்க. அப்படி நீங்க கீழ்ப்படியல, நான் பெரிய பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, உங்களுடைய வளர்ச்சியானது படிப்படியா தளர்ச்சி ஆயிடும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க வருத்தப்படும்போது, உங்களுடைய வருத்தங்கள் மாத்திரம் உங்க கூட இருக்கும். பெத்தவங்க இருக்க மாட்டாங்க. அதேபோக பேரண்ட்ஸ்க்கும் அப்படித்தானுங்க. நீங்க வந்து உங்க பொண்ணோட வாழ்க்கை, உங்க பையனோட வாழ்க்கைன்னு பாருங்க. நெறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட விருப்பத்துக்கு குடும்பம் அமையணும். அவங்களோட விருப்பத்துக்கு அதாவது பேரண்ட்ஸோட விருப்பத்துக்கு தான் என் விருப்பத்துக்கு தான் என் பொண்ணுக்கு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. அது வந்து அதனால தான் பாதி தள்ளி போகுது. பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாக்குள்ள இருக்கணும். இந்த இத்தன கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும். பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கணும். இவ்ளோ இது படிச்சிருக்கணும். இவ்ளோ சொத்து வேணும். இவ்ளோ வசதி வேணும். இப்படி இருக்கணும் அப்படின்னு நெறைய உங்களுடைய கனவுக்குள்ள உங்க பொண்ணையும், உங்க பையனையும் கொண்டுட்டு வந்துர்றீங்க. இதனால கல்யாணம் வந்து நெறைய கிட்டத்தட்ட பாதி கல்யாணம் இவங்க பெத்தவங்கனாலயும் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பெத்தவங்கனாலயும் தடபடுது. இதிலிருந்து நீங்களும் அப்படித்தான். உங்க பொண்ணுக்கு புடிச்சிருக்குதா? பொண்ணு ஓகே பண்றாங்களா? நல்ல பையனா? நல்ல குடும்பமா? பாருங்க. அதே மாரி பையன் வீட்டுக்காரருக்கும் அப்படித்தான். உங்க பையனுக்கு புடிச்சிருக்குதா? நல்ல குடும்பமா? நல்ல பையனான்னு பாருங்க. பொண்ணான்னு பாருங்க. அப்ப வந்து அத நீங்க ஓகே பண்றது சிறப்பா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சொத்து கம்மியா இருக்குது. எங்களுக்கு போக்குவரத்து தூரமா இருக்குது. நாங்க பொண்ணுகளவே வச்சிருக்கோம். நான் ஒரே பொண்ணு வச்சிருக்கேன். 2 பொண்ணு வச்சிருக்கிறேன். எங்களுக்கு போய் வர்றதுக்கு தூரமா இருக்குது. அதாவது உங்களுக்கு போய் வர்றதுக்கு தூரமா இருக்குதுங்கிறக்கோசரம், உங்க பொண்ணோட வாழ்க்கை வந்து எப்படி போனாலும் பரவாயில்லையா? உங்க அதுக்குள்ள இருக்கணுமா? இப்ப இது இந்த இதுல வந்து இப்ப இந்த வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கம்மியா போட்டாலும் ஒரு 50 பேர் இந்த கேட்டகரியில இருக்காங்க. அதனால நான் சொல்றேன். எனக்கு இந்த ஊருக்குள்ள இருந்தா தான் நான் போய் வர முடியும். எங்க பொண்ணு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக பல வருஷம் கல்யாணம் இல்லாம போகுது. அப்புறமேலு எப்படியாவது போய் கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு கொண்டுட்டு போறாங்க. அப்படி ஈஸியா கல்யாணம் பண்ணிட்டா பரவாயில்லையே! நீங்க ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள கல்யாணம் முடிக்கணும்னு கூட விருப்பப்படுங்க. உங்க விருப்பம் நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனா அங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பரவால்ல. ஆகாத கல்யாணத்துக்கு தான் நான் இத பேசிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்டர் அதாவது எல்லா ஏஜ்ல இருக்கிற பையங்க மற்றும் பொண்ணுகளுக்கு என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு சொத்துலயும், தூரத்திலயும், அழகுலயும் இந்த 3 விஷயம். அதேபோக முக்கியமா சொல்லப்போனா ஜாதகம். இந்த 4 விஷயத்திலயும் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க. இந்த 4யும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். ஒரு சிலர் அழகு பார்ப்பாங்க. அதுலயும் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் பையங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, பாருங்க அதே மாரி பார்த்தீங்கன்னா, 30 வயசுக்கு மேல 95 பையங்க இருக்காங்க. அந்த 95 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 30 வயசுக்கு கீழ அதாவது அந்த வயசுல இருக்கிற உங்க வயசுக்கு ஆகுற மாரி 30 வயசுலருந்து இப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட 24, 25 வயசு வரைக்கும் பொண்ணுகள பார்க்கலாம். அதே 35 வயசுல இருக்கிறவங்க 30 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணுகள பார்க்கலாம். ஆனா இருக்கிற பொண்ணுக இவ்ளோன்னு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பொண்ணுக தான் என்ட்ரி ஆகும். இருக்கிற பொண்ணுகள்ல முடிஞ்ச அளவுக்கு தேர்ந்தெடுங்க. ஆ அடுத்து இதுலயே பையங்களுக்கு என்ன சொல்றோம் அப்டின்னா, பையங்கள்ல முக்கியமா என்னென்ன பார்க்குறீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து சொத்து பார்க்குறீங்க. 2வது விஷயம் அவங்களுடைய அழகு. 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம். ஆனா பெரும்பாலான பையங்க வீட்டுல வந்து அந்த பொண்ணு நல்ல பொண்ணா, அந்த குடும்பம் நல்ல குடும்பமான்னு பார்க்கிறதே இல்ல. அதை பத்தி சுத்தமா யோசிக்கிறது இல்ல. ஆனா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சொத்து, படிப்பு, அழகு இந்த 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா இருக்கலாம். ஆனா அவ்ளோ முக்கியம் இல்ல. ரொம்ப முக்கியம், வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட குணம் தான். ஆனா அதை டோட்டலாவே விட்டுர்றீங்க. அது பொண்ணு வீடும் சரி, பையன் வீடும் சரிதான். ஆனா இதுல பையன் வீட்டுக்காரர தான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியத்துவமா வந்து சொத்துக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு இருக்கிறீங்க. இது போன ஒரு சில ஆடியோவுக்கு முன்னாடியே நான் இத சொல்லியிருக்கிறேன். ஆனா அப்புறமேல் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்ப சொத்த பார்த்து கல்யாணம் பண்ணுனவங்க நெறைய அதுக்காக வசதியா இருக்கிற இதுல கல்யாணம் பண்ணா தப்புன்னு சொல்லல. அதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறீங்கங்கிறது தான். இப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்காரர் வந்து வசதி பார்க்கறதுல அதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா பையன் வீட்டுக்காரர் வசதி பார்க்கறதுல எனக்கு இப்போ இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எந்த விஷயத்திலயும் நியாயம் இல்லைங்க. அதுல உங்க பையனுடைய வாழ்க்கை வேற தள்ளி போயிட்டு இருக்கு. கல்யாண வாழ்க்கை தள்ளி வேற செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் ஜாதகம் அப்படித்தான். ரொம்ப பார்க்குறீங்க. இப்போ டாக்டர் பையனுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகத்தையும், சொத்தையும் நீங்க பார்க்கிறதா இருக்குது. அதுல வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்கங்க. இதுல என்னன்னா, நெறைய பையங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட தனியா பேசுறபோது, எனக்கு புடிச்ச பொண்ண வந்து எங்க பேரன்ட்ஸ் வந்து ஓகே பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த சொத்த ஏன் இவ்வளோ தூரம் சுட்டி காமிக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு புடிச்சிருக்குது. ஜாதகம் கூட சரியா இருக்குது. ஆனா, அந்த பையன்கிட்ட பதில் என்ன சொல்றாங்களான்னா, "ஜாதகம் சரியில்ல, இந்த பொண்ணு வேண்டாம்" அப்படின்னு கூட அந்த பையன்கிட்ட பொய் சொல்றாங்கன்னு கூட ஒரு சில பையங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஆடியோவ பையன் வீட்டுக்கார் பேரன்ட்ஸ் கேட்பீங்கன்னு நான் இத பேசுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்க பையனுக்கு புடிச்சிருக்குது அப்படின்னா, ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குறீங்க கரெக்ட்டு. ஆனா, இப்போ அந்த ஜோசியக்காரர் எந்த அளவுக்கு சரியான பர்சன்னு நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு பொண்ணு வீட்டுக்காரர் இப்போ ஒரு பொண்ண பெத்து வளர்த்தி, அதாவது ப்ரீ கேஜிலருந்து டாக்டர் வரைக்கும் படிக்க வச்சு, அந்த பொண்ணு எப்படியோ போயிட்டு போகணும் விடுவாங்க. அவங்களும் ஒரு ஜோசியக்காரர பார்த்துருப்பாங்க. அந்த ஜோசியக்காரரு ஓகே பண்ணி தான ஓகே பண்றாங்க. உங்க பையன புடிச்சிருக்குது, பொருத்தம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா நெறைய பேரன்ட்ஸ் என்ன பண்றீங்க, எங்க ஜோசியக்காரர் தான் பெரிய ஜோசியக்காரரு. அவங்க பொண்ணு வீட்டுக்கார ஜோசியக்காரர் வந்து சிறப்பில்லாத ஜோசியக்காரரு அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிறீங்க. அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த பெரிய ஜோசியக்காரர எதுல அடையாளம் கண்டுபிடிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க அந்த ஜோசியக்காரர விட இந்த உங்க ஜோசியக்காரர் பெரிய ஜோசியக்காரர்ன்னு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் அவங்க சொன்னது வந்து உங்களுக்கு ஓகே ஆயிருந்திருக்கும். அதைய வச்சு நீங்க பெருசுன்னு யோசிக்கலாம். இல்ல அவங்க ரொம்ப உங்களுக்கு அந்த ஜோசியருக்கு நீங்க முக்கியத்துவம் குடுக்குறீங்க அப்படின்னா, நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க. நான் உங்ககிட்ட வந்து ஒரு 10 டிவோர்ஸ் ஆனது, 10 வந்து நல்லா லைஃப் ஓட்டிட்டு இருக்கிறது, 10 வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுக. ஒரு 25லிருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணுகள நான் உங்களுக்கு தரேன். இந்த 3 ஜாதகத்தையும் தனித்தனியா ஒரு ஜோசியக்காரர் பிரிச்சு வச்சுர்றாருன்னு வைங்களேன். நான் அதுல வந்து இது டிவோர்ஸ் ஆனது, இது கல்யாணம் ஆகல, இது கல்யாணம் ஆயி வ லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்கன்னு பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்க அந்த ஜோசியர நம்பி உங்க பையனுடைய வாழ்க்கைய ஒப்படைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு சரி இருக்கு. ஆனா, அவரு ஒரு 10 வார்த்தை பேசியிருப்பாரு. 10 பேத்துக்கிட்ட பேசியிருப்பாரு. அதுல 1, 2 சரியா நடந்துச்சு அப்படிங்கிறக்கோசரம், உங்க பையனுடைய வாழ்க்கைய அவங்க கிட்ட கொண்டுட்டு போய் குடுத்து வீண் பண்றதுல எந்த ஒரு நியாயமும் இல்லைங்க. ஜாதகமே பார்க்காம கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னா, நீங்க வந்து ஓகே பண்ண மாட்டீங்க தான். எல்லாருமே இவ்ளோ அதாவது தொடக்கத்துல ஜாதக பொருத்தமெல்லாம் பார்க்கல. இப்போ கொஞ்ச காலமா பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க. இது உங்களுக்கு பழகி போயிருக்கலாம். ஆனா, இப்போ ஒரு ஜோசியக்காரர்கிட்ட யாரோ ஒரு பொண்ணு வீடோ, இல்ல ஒரு பையன் வீடோ ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போய் பார்த்துட்டாங்கன்னா, அதை நீங்க நம்பலாமே. எதுக்கு உங்க ஜோசியக்காரர தான் பெரிய ஜோசியக்காரன்னு நம்பணும்? அப்படி நீங்க நம்புனீங்க அப்படின்னா, அவருக்கு அவருக்கு ஒரு சோதனை செஞ்சு பாருங்க. அவர ஒரு சோதிச்சு பாருங்க. ஏதோ 10 விஷயம் 10 காரியங்கள் சொன்னாரு. அதுல 1 நடந்து போச்சுங்கிறக்கோசரம் அதை வந்து
பெருசா நம்ப வேண்டான்னு சொல்ல வரேன். அப்படின்னு சோதிச்சு பார்த்து நீங்க இது குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு வரவங்க அத்தன பேத்துக்கு நான் ஜாதகம் குடுக்க ரெடி. அப்படி பிரிச்சு வச்சுக்கிட்டாரு அப்படின்னா, என் ஆஃபீஸ்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்ல வந்து ஒரு 5000 ஃபைல் இருக்குது. 5000 பேர்த்தையும் அந்த ஜோசியக்காரர்கிட்டயே நம்ம அனுப்பிச்சு விட்டுறலாம். தப்பே இல்ல. ஆனா ஏன் இதைய நான் சொல்றேன்னா, அப்படியெல்லாம் ஒரு ஜோசியக்காரர் இருக்கறக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படி ஒருத்தர் இருக்காருன்னா, கடவுளால மட்டும் தான் பிரிச்சு வைக்க முடியும். ஏன் அப்படின்னா, நானும் ஒரு ஜோதிட சாஸ்திரங்கள படிச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திர ரீதியா 2 1/4 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம். அ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2 1/4 மணி நேரத்தில இந்தியாவுல பொறக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கை மட்டும் 555 பேருங்க. இந்த 555 பேர்த்துக்குமே ராசி கட்டம் ஒண்ணு தான். அதே மாரி நவாம்ச கட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 26 பேர்த்துக்கு ஒரே நவாம்ச கட்டமும், ராசி கட்டமும் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய கட்டத்துல 555 பேர் ராசி கட்டத்திலயும், ராசி கட்டம் பிளஸ் நவாம்ச கட்டத்துல 26 பேரும் பொறந்திருக்கிறாங்க. அத்தன பேருமே முதலமைச்சரா இருக்க முடியுமா என்ன? இந்த உதாரணத்த வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் திட்டவட்டமா சொல்றேன். அப்படி ஒரு பிரிச்சு வைக்கிறக்கு எந்த ஜோதிடராலயும் முடியாது அப்படின்னு. அதைய நம்பி நீங்க போய் உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கைய வீண் பண்ண வேண்டாம். யாரோ ஒருத்தர் இவ்வளோ நாள் நம்பிட்டீங்க. ஓகே. யாரோ பொண்ணு வீட்டுக்காரரோ, பையன் வீட்டுக்காரரோ ஓகே பண்ணிட்டாங்க. ஜாதகம் ஓகேன்னா, நல்ல குடும்பமா, நல்ல பையனா, நல்ல பொண்ணா, பையனுக்கும் பொண்ணுக்கும் புடிச்சிருக்குதா? எல்லா விஷயத்திலயும் சரியா இருக்கா? ஓகே. கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட விருப்பத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்க. உங்களோட விருப்பத்துக்கு பொண்ணு பார்க்குறீங்க. அப்படி நீங்க பார்க்கலாம் தான், சரிதான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இதனால கல்யாண வாழ்க்கை வந்து தள்ளி போகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொண்ணு வீட்டுக்காரர் அப்படின்னா, உங்க பொண்ணோட ஜாதகம், ஃபோட்டோவ பையன் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு, எத்தன பையங்க ஓகே பண்றாங்க அப்படின்னு பார்த்து, அந்த பையங்கள்ல எது உங்களுக்கு சிறப்பா புடிச்சிருக்குதோ, அந்த பையன நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, அது பெட்டரா இருக்குமுங்க. அதே மாரி பையன் வீட்டுக்கும் அப்படித்தான். உங்க பையனோடைய ஃபோட்டோ ஜாதகத்த பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு, அவங்கள்ல எத்தன பேர் உங்க பையன ஓகே பண்றாங்க, பிடிச்சிருக்குதுன்னு வர்றாங்கன்னு பார்த்துட்டு, அதுல சிறப்பா உங்களுக்கு எது தோணுதோ, அத நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்குமுங்க. ஆனா எங்க விருப்பத்துக்கு மாப்பிள வேணும், எங்க விருப்பத்துக்கு பொண்ணு வேணும்னு தொலவுனீங்கன்னா, உங்க விருப்பத்துக்கு நீங்க உங்க உங்க தகுதிக்கு மேல விரும்புறீங்களோ என்னமோ தெரியாது இல்லையா? நீங்க விருப்பப்படலாம். ஆனா அவங்க உங்கள விருப்பப்படணும்ல, உங்கள அக்செப்ட் பண்ணணும்ல. இப்போ உங்க பொண்ண வந்து அவங்களுக்கு புடிக்கணும், உங்களுடைய சொத்து புடிக்கணும், உங்களோட பேக்கிரவுண்ட் எல்லாமே புடிக்கணும். அதே மாரி பையன் வீட்டுக்கும் அப்படித்தான். உங்க பையன அவங்களுக்கு புடிக்கணும்ல. எல்லாருமே என்ன நெனச்சுக்கிறாங்க, அட நாம நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிறாங்க. நீங்க பார்க்கறது நான் மெடிக்கல் காரர கம்பேர் பண்ணிட்டு, நாம நல்லா இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு பையன் டாக்டர் பையன் கிடைக்காமயா போயிடும். நாம நல்லா இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு டாக்டர் புள்ள கிடைக்காமயா போயிடும். நம்ம பையன் தான் டாக்டர் ஆச்சே, நம்ம பொண்ணு தான் டாக்டர் ஆச்சே, நம்மகிட்ட தான் இவ்ளோ சொத்து இருக்குது, ஈஸியா கிடைச்சிடும். நாம நாம யாருகிட்டயும் போய் நம்ம கேட்க தேவையில்ல. நம்மள தேடியே வருவாங்க அப்படின்னெல்லாம் யோசிச்சுக்கிறீங்க. அப்படியெல்லாம் யோசிக்கிறது எனக்கு தெரிய வருது. அதனால தான் நான் சொல்றேன். ஆனா அங்க ரிசல்ட் அப்படி இல்லையே. உங்க பொண்ண வந்து எத்தன பையங்க ஏத்துக்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு புடிச்சிருக்குதுன்னு வந்திருக்குதான்னு பாருங்க. அதே போக உங்க பையன எத்தன பேர் ஓகே பண்ணி வந்தாங்கன்னு பாருங்க. ஆனா உங்களோட விருப்பம் வந்து வேற எங்கேயோ இருக்குது. செயல்பாடு எங்கேயோ இருக்குது. அதாவது உங்களுக்கு நடக்கிறது எங்கேயோ இருக்குது. அதனால உங்க விருப்பத்த விட, உங்களுக்கு புடிச்சது அப்படிங்கிறத விட, உங்கள யார் ஏத்துக்கிறாங்கன்னு பார்த்து, அதுல சிறப்பா இருக்கிறத எடுத்துக்குங்க. அது சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் ஆகறக்கு உதவியா இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா சொல்லப்போனா, பொண்ணு மாப்பிள்ளை பார்த்ததுக்கப்புறம், பையனும் பொண்ணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல்ல பேசிக்கிறக்கு மொபைல் நம்பர் வந்து நீங்க ஷேர் பண்றீங்க. இப்ப நம்ம ஆஃபீஸ்லயே இப்படி நெறையா ஷேர் பண்றதெல்லாம் உண்டு. ஆனா, அவங்க என்னன்னா, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் பழகிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணா இன்னும் கொஞ்சம் அந்த வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பழகுனவங்க அப்படின்னு ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இது செய்யறோம். ஆனா என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வேற கல்ச்சர்ல வாழ்ந்திருக்கும். அந்த பையன் வேற கல்ச்சர்ல வாழ்ந்திருப்பாரு. இந்த பொண்ணுனுடைய விருப்பங்கள் வேற மாரி இருக்கும். அந்த பையனுடைய விருப்பங்கள் வேற மாரி இருக்கும். இப்ப பேசும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருது. கருத்து வேறுபாடு வருதுங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கல்யாணம் வரைக்கும் போற நம்ம ஆஃபீஸ் மூலியமா மட்டும் இல்ல, மற்ற எல்லா பக்கமே வர்ற செய்தி என்னன்னா, மண்டபத்துக்கு பணம் கட்டி கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி, 2 நாளைக்கு முன்னாடி
1 மாசத்துக்கு முன்னாடின்னு இப்படி கல்யாணம் நின்னு போயிருது அப்படின்னு நெறைய செய்தி வருது. நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஆஃபீஸ்ல கூட அப்படி ஒரு சிலது வந்து நடந்திருக்குதுங்க. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு பையனுக்கும், பொண்ணுக்கும் நீங்க வந்து ஃபோன் நம்பர் ஷேர் பண்றீங்கன்னா, நீங்க வேற திருமண தகவல் மையத்துல மேட்ச் பண்ணியிருக்கலாம். இல்ல சொந்தத்துக்குள்ள மேட்ச் பண்ணியிருக்கலாம். சந்தோஷம். ஆனா பையனுக்கும், பொண்ணுக்கும் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணும்போது, உங்களுடைய விருப்பு, வெறுப்புகள் என்னவா இருந்தாலும், இப்ப நாம பேசி முடிச்சுட்டோம். இனி இந்த பொண்ணோட தான் நீ வாழ்ந்தாகணும். இந்த பையனோட தான் நீ வாழ்ந்தாகணும். உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்கப் போகுது. இது நம்ம குடும்ப விஷயம் அப்படின்னு கொண்டுட்டு வாங்க. நம்ம குடும்ப மானம்னு கொண்டுட்டு வாங்க. இந்த குழந்தைகளுக்கு குடும்பத்த பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. என் விருப்பம் தான் அப்படின்னு வாழ்றீங்க. உங்க விருப்பம் தான் அப்படின்னு வாழ்றதா இருந்தா, நீங்க குழந்தையிலிருந்து நீங்களே வளர்ந்திருக்கணும். நீங்களே ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கணும். நீங்களே உழைச்சு சாப்பிட்டுருக்கணும். நீங்களே எல்லாம் பண்ணியிருக்கணும். எல்லாம் பண்ணுனது பேரண்ட்ஸ். இப்போ கல்யாணத்துக்கு வரும்போது உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு மட்டும் என்ன உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கும்? இப்ப மட்டும் உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் வந்துடுமா என்ன? இது எனக்கு புடிக்கல. புடிக்கல அப்படின்னா, அதுக்கு யார் யார் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒண்ணு வேணும்ல. அப்படி ஒண்ணும் பெருசா ஒண்ணும் புடிக்காத ஒரு விஷயத்த அந்த பையனும் பண்ணிர்றதில்ல. அந்த பொண்ணும் பெருசா புடிக்காத விஷயத்துல எனக்கு வந்து எந்த பையனும் வந்து நான் வந்து இந்த இத்தன இது கல்யாணம் எனக்கு ஆகப் போகுது. நான் இப்படியெல்லாம் ராங்கா நடந்திருக்கிறேன். இப்படி அதே மாரி பொண்ணும் அப்படித்தான் இப்படியெல்லாம் ராங்கா நடந்திருக்கிறேன் அப்படின்னாலும் யாரும் ஒண்ணும் பேசிக்கிறதில்ல. ஒரு சாதாரண ஃபுட்டு விஷயமா இருக்கும். சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸு விஷயமா இருக்கும். ஏதோ ஒரு பேச்சு வார்த்தையில, நான் இது செலவு பண்ண மாட்டேன். நான் அது செலவு பண்ண மாட்டேன். ஏதோ சின்ன விஷயமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, நாம ஒருத்தர்கிட்ட பேசுறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10, 20 வார்த்தை பேசுனதுல ஒரு வார்த்தை வந்து என்ன பண்ணியிருப்பான், "அட நம்ம இந்த வார்த்தைய பேசியிருக்க கூடாதே!" அப்படின்னு நம்மளுக்கு நாமளே யோசிக்கிறது உண்டு. நாம ஒரு 10 செயல் செய்யும்போது, "அட நம்ம இந்த செயல ஏன் செஞ்சோம்?" அப்படின்னு நம்மளுக்கு நாமளே வருத்தப்படுறது உண்டு. அப்படி இருக்க நம்மளுக்கு நாமளே புடிக்காத செயல், புடிக்காத பேச்சு பேசும்போது, நம்மளுக்கு இன்னொருத்தர் வந்து எல்லா விஷயத்திலயும் நம்மளுக்கு புடிச்ச செயல செய்வாங்க. புடிச்சத யோசிப்பாங்க. புடிச்சத பேசுவாங்கன்னு நம்ம நெனைக்கிறது எந்த விஷயத்திலயும் சரியில்லைங்க. அவங்க டோட்டலா நம்மளுக்கு வேறுபாடானவங்க. நம்ம கூட பயணிக்க போறவங்கன்னு ஒரு முடிவுக்கு வர சொல்லுங்க உங்க குழந்தைகள். இதனால நெறைய கல்யாணம் நின்னு போகுது. இதை கட்டாயம் நீங்க சொல்லிக் குடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, என் கூட பேசுறதுக்காக நெறைய பேர் முயற்சி பண்ணோம். எனக்கு ஃபோன் பண்ணும்போது, ஸ்டாஃப் எடுத்தாங்க. நான் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் பேச முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட்டு ஒரு 7:30 மணிக்கு மேல நீங்க என்னோட நம்பருக்கு 9042229158ங்கிறது தான் என்னோட நம்பருங்க. இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து நைட்டு 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நான் உங்க கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நீங்க அந்த டைம்ல பேசுனீங்கன்னா, கட்டாயம் கூப்பிடுங்க. நான் அந்த டைம்ல நான் உங்ககிட்ட பேசுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஆஃபீஸ்லயே கேளுங்க. உங்களுக்கு ஸ்டாஃப்ஸே எல்லா உதவியும் செஞ்சு குடுப்பாங்க. முழு பர்சனலா பேசணும். ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன பத்தியோ, இல்ல ஒரு பொண்ண பத்தியோ வந்து பர்சனலா நம்ம பேசணும். அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது பேசுறவங்க, எனக்கு நைட்டு 7:30 மணிக்கு மேல கூப்பிடுங்க. அதுலயும் நான் எடுக்க முடியல அப்படின்னா வேணா, நீங்க ஆஃபீஸ்ல சொல்லுங்க. நான் பகல்ல உங்களுக்கு உங்க கூட கட்டாயம் பேசுறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும். இது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். நன்றி.